இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சதுமே ஒரு சடன் பிளான் போட்டாச்சு. திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணோம். கேரளாவுக்கு போகிற மாதிரி. ஸோ நைட்டோட நைட்டாக கிளம்பி அடுத்த நாள் மார்னிங் போய் சேர்ந்தாச்சு. மார்னிங் போயிட்டு இருக்கும்போதே ட்ராவல்லே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஒரு டீ கடையில் வந்து பரோட்டா இருந்துச்சு. பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு முட்டை குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. கேரளாவுக்கு வந்ததே வந்து நல்ல அழகான ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அண்ட் நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ அங்கே போய் சேர்ந்துட்டோம். மச்சான் ஸ்டே பண்ணக்கூடிய பிளேஸில் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சுற்றி பார்த்தாச்சுன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் தான். ஃபுல்லாக ஜாதிக்காய் தோட்டம். இது வந்து கோவைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. கோவைக்காய் தானா? சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பழுத்துட்டு தென் அங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கொச்சின் பார்க்குறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். கொச்சின் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருந்துச்சு. 1 hour வீட்டில் தான் வந்து பண்ணோம். நல்லா இருந்துச்சு. கொச்சினுக்குள்ளே என்டர் ஆனதுமே வந்து ரொம்ப அந்த ஆம்பியன்ஸை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப குவாய்ட்டாக நீட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் கார் பார்க் பண்ண முடியல. அப்புறம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சாப்பிடவே இல்லை காலையில். அதனால பசிக்க ஆரம்பிச்சோடனே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். அங்கே வந்து நான் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். மற்ற எல்லாமே மீல்ஸ், பரோட்டா, பீஃப் கறி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே உள்ள பிரியாணி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் பிரியாணி தான் வந்து கேரளாவில். பட் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் பிளாஸா வழியாக அந்த சைட் போயாச்சுன்னா போட்டிங்க்கு போகிறதுக்கான பிளேஸ் இது. இங்கே வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறையா போட்ஸ் இருந்துச்சு. வெரைட்டியாக இருந்துச்சு. ப்ரைவேட் போட்ஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் போட்ஸ் இருக்குது. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். நல்லா வந்து நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. நைட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டிங்ஸோடு பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே இறங்கி போயாச்சுன்னா நிறையா உட்காரதுக்கு பிளேஸ்லாம் இருக்குது. உட்காந்து நல்லா அந்த வியூவை வந்து பார்த்து ரசிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஈவினிங் ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளேசஸ். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா வாட்டர் மெட்ரோவுக்கு போனோம். என்னடா வாட்டர் மெட்ரோவான்னு யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வந்து ரயில் மெட்ரோ தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் மெட்ரோ கேள்விப்படுறேன். ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி நம்ம வெயிலில் போட்டிங் போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டர் மெட்ரோவில் போனால் ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். சுத்தமாக வெயில் எதுவுமே தெரியல. ரொம்ப நீட்டாக உட்கார்றதுக்கெலாம் பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பிளேஸ் கிடைக்கல உட்கார்றதுக்கு. பிகாஸ் நாங்கள் லாஸ்ட்டில் தான் வந்தோம். ஸோ நின்றுக்கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வியூ வந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் இங்கேருந்து அந்த ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்கு வந்து ரோட்வேஸ் மூலமாகவும் போகலாம், கார் பஸ் அதில் மூலமாக போகலாம், வாட்டர் வேலையும் போகலாம். வாட்டர் வேல போயாச்சுன்னா என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்மளால நிறைய ஷிப்ஸை வந்து பக்கத்துலேயே பார்க்க முடியும். கண்டெய்னர் டெர்மினல்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம். எப்படி வந்து கண்டெய்னர்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடிய போட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அக்கறையிலேருந்து இக்கரை வரதுக்கு இந்த போட்டில் 15 மினிட்ஸ் டைம் ட்ராவல் தான் ஆச்சுது. ஸோ இந்த மெட்ரோவில் ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சைடு வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட போட் வியூ காமிக்கிறேன். இதில் தான் நம்ம வந்தோம். ஸோ இதே ப்ராசஸ் தான். மெட்ரோ கார்டு கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 வந்துக்க வேண்டியதுதான். வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஃபோர்ட் கொச்சி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் இதில் வந்து உட்காந்துட்டு வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். ஷாப்பிங்னால் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. என்னென்ன இருக்குது அப்படின்னு விண்டோ ஷாப்பிங்காக ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மீன்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ரான்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரான் அப்படியே சைஸாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நான் இவ்வளோ பெரிய என்னது ஷ்ரிம்ப் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி லாப்ஸ்டர்லாம் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரேட்டை மட்டும் எல்லாத்துக்குமே என்னென்ன அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பக்கத்து கடையில் கொடுத்து சமைச்சு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூ வந்து நாகலிங்கம் பூ தான், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை வந்து நம்ம குட்டீஸ் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பூ அப்படின்னு கேட்டாங்க, சொல்லி கொடுத்துருந்தாங்க.
ஃபோர்ட் கொச்சியில் பார்க்கறதுக்கு நிறையா பிளேசஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ அந்த பக்கம் போயிட்டு சின்னதாக கடைகளில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அகெயின் வந்து போட்டிக்கு வந்துட்டோம். ஸோ அகெயின் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். பர் ஹெடுக்கு 60 ருபீஸு. அது மாதிரி எல்லாருக்குமே வாங்கிட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீட் கிடச்சிருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருந்தது. இது எப்படின்னா பேட்சாக தான் விடுறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் மீதி உள்ள பீப்புள்ஸ் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த போட்டில் போகிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது கப்பா, சிக்கன், அப்புறம் மீன் கறி, சப்பாத்தி எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ரைஸ் எல்லாமே ரெடியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா காஞ்சு போனதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வருது. ஸோ குட்டி குட்டியாக தொங்குறது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தான். பார்க்க நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதில்ல, ஆனால் ஜாதிக்காய் இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. ஸோ இன்னொருத்தவங்களோட ஒரு ஃபார்ம் தான் இது. ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ண தான் போயிருந்தோம். இது எதுக்குமா இருக்கலாம் பார்க்க மாட்டியா? இந்த சொன்னேன். ஓகே ஓகே. சொன்னதை தயாரிக்கிறதுக்கு இது மிஷினில் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி ஷேப்பாக நல்லா கரெக்டாக வந்துடும். இதை பார்த்துட்டு வந்தோம். இருக்கட்டும் பிறகு. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நமக்கு தேவையான செடி இங்கே வந்து இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். போகன்வில்லா வந்து வேணும்னு ஆசைப்பட்டேன். வர வழியில் நிறையா இருந்துச்சு. அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வர வழியில் ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் கலர் கலராக போகன்வில்லா வச்சுருக்காங்க. எனக்கு அது வேணும். ஐயோ எல்லா கலரும் இருக்குது. பிங்க், ஒயிட்டு, ரெட்டு, லாவெண்டர் முதல் கொண்டு இருக்குது. ஸோ அது வந்து எப்படியாவது போகும்போது ட்ரை பண்ணிடணும். இந்தா சேமக்கிழங்கு சும்மா வளர்ந்து கிடக்குது. இது யார் வந்து போட்டிருப்பாங்க? நம்ம போய் வைப்போமா? வச்சு பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். இதாக இருக்குது சேப்பங்கிழங்கு தான் இது. இதை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. கிழங்கு எடுத்துகிட்டு அப்படியே போட்டிருக்காங்க. அந்த வேரில் வந்து மீதி இருக்கும்ல கொஞ்சம் கிழங்கு, அதில் வந்து அப்படியே சின்ன சின்னதாக முளைச்சி வந்துடுது போல் இருக்குது. இந்த இருக்குல்ல, இது வந்து எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. அதோட இலை தான் இது. இது அப்படியே வந்து முளைச்சிருது. இந்த இருக்குல்ல. அண்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பிளான்ட் இது. தொட்டாசினிங்கி. இப்படி தொட்டோன்னு சுருங்கிடும். இதுதான் குறுமிளகு. குறுமிளகு இல்லை, நம்ம வீட்டில் வர்றது நீளமாக வந்துட்டு இருக்குல்ல, அது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. இது கற்பூரவள்ளி, இதுதான் காந்தாரி மிளகாய். இவ்வளோதான் இதோட சைஸ். ஆனால் இதோட காரம் செம்மையாக இருக்கும். செம்ம தூக்கலாக இருக்கும். வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கப்பா, चिकन इधर आओ, इधर जाओ, ओडिया, ओडिशा, ओडिया, हिंदी नहीं, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா அதிரப்பள்ளி போகிறதுக்காக தான் கிளம்புறோம். போகிற வழியில் இந்த ஒரு பில்டிங்கை வந்து காமிச்சாங்க. இது யாரோட பில்டிங் என்ன அப்படின்னா ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவங்களோட பர்த் பிளேஸ். ஸோ அதன் நினைவாக வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூனிவர்சிட்டியும் பக்கத்துலேயே இருக்க பாருங்கள், காமிக்கிறேன். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சான்ஸ்கிரிட், யூனிவர்சிட்டி ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே வெளியிலேருந்தே பார்த்துட்டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வெளியில் அவங்களோட சிலை இருக்குது பாருங்கள். 5 யானை ஓடி தான் நல்லாயிருக்கும். அது வேறையா ஃபஸ்ட்டு இருந்து கவலை மட்டும் மொபைல் இல்லையா? நானும் மட்டும் எனக்கு தெரியாது. எதுக்கு யார் வேண்டாம் இல்லையா, நாங்கள் எடுக்க தெரியாது எங்களுக்கு. மட்டும் தனியாக எடுக்கலாம். அப்படி எடு. நான் ஃபாரஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் நானும்
வைக்காத மாதிரி வரும், இடையில வருவாங்க, பயமா இருப்பாங்க. வர நடிப்பாருடா. மற்ற காய்கள் സ്ഥലങ്ങൾ അല്ലേ കണ്ട അവരുടെ ബോർഡ് വെച്ചാ அது காடி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மதுரைப்பள்ளி போகிறதுக்கு முன்னால் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்க்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பாம் ட்ரீ தான். நம்மளுக்கு பாம் ஆயில் கிடைக்குதுல்ல, அது எல்லாமே வந்து அந்த பாம் ஆயில் இதுலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க, இந்த பாம் ஃப்ரூட்லேருந்து தான். ஸோ மொத்தமும் அதுதான் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. காய் கிடைக்கிற நம்ம ஊரில் எப்படி தென்னை மரம் இருக்குமோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பாம் ஆயில் தான். இது வந்து இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இறங்கி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இலைகளை வந்து யானைகள்லாம் சாப்பிடும் போல இருக்கு. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து சேச்சி வந்து சொல்கிறாங்க இதை வந்து லைட்டாக வந்து காலில் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக கால் வெடிப்புலாம் போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தும்பூர் மொழி அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பாலம் இருக்குதுங்க ரிவருக்கு மேலே. ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. ஸோ அதில் வந்து வீட் ஆடிட்டே இருக்கும் அந்த பிரிட்ஜில் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குது. அப்புறம் ஃப்ளார்ஸ் அதாவது பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ நிறையா மங்கிகளும் இருந்தது அந்த பக்கம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ சீசன் டைம்னால் தண்ணி நிறைய கீழே போகும். அந்த டைம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது தும்பூர் மொழி டேம் பக்கத்தில். தென் நாங்கள் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். இது வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ எஸ், நான் வந்து போகணும்னு நினச்ச பிளேஸ் கடைசி ஒரு நாள் வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. பிகாஸ் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க, நம்மளே பார்த்துருப்போம். நிறைய சாங்ஸ்க்கெலாம் இந்த இடத்துல தான் லொக்கேஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் சீக்கிரமாகவே வந்திருந்தோன்னா நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கீழே போய் அந்த ஃபால்ஸோட அழகை பார்த்துருக்கலாம். பட் கீழே எங்களால் போக முடியல, பிகாஸ் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 5 o'clock ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து போய் சேர்ந்ததே வந்து 4:30 தான். அடுத்ததாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் கிடச்சிது. அதை இந்த ரைட் சைடுல நீ வரணும். தெரியாது தெரியாது இந்த தெரிய இருக்குதா அந்த தெரியல ஒன்னைக்கு இல்ல தின்னுட்டு இருக்குல்ல அந்த சைடு தெரியாது. மரத்தோட மரமா இந்த பக்கம் இந்த பக்கம் ഒരാളേ ഉള്ളൂ. ഒറ്റനാ ஒரு ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்கள் நைட் வந்து மலையிலேருந்து இறங்கும் போது காட்டில் வந்து யானைகள் வந்து நடுவில் வந்து நிற்குது அப்படின்னு எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்த வண்டி வந்து வார்ன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க, ரிட்டர்ன் போங்க, இந்த வழியில் போகாதீங்க, யானைகள் நிற்குது அப்படின்னு. எங்களுக்கு எப்படி இருக்கும்போது வண்டி எங்கள் வண்டி தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸ் அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஜீப்பை நிப்பாட்டி என்ன அப்படின்னு கண்காணிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து யானைகள் வந்து செய்யாத அந்த பக்கம் தான் திரும்பி இருக்குது, சீக்கிரமாக போயிருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் யானைகள் கூட்டமாக நிற்குது, ஒரு 5 யானை நிற்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு போயிட்டோம். நாங்கள் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தாச்சு. ஸோ 2 days தான் எங்களோட கேரளா ட்ரிப் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இந்த கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இதில் கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிவன் ஒரு பக்கம், அதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து பார்வதி தேவி இருப்பாங்க. ஸோ பார்வதி தேவியோட சன்னதி வந்து எப்போவுமே வந்து க்ளோஸாக இருக்கும். 12 days in a year மட்டும்தான் ஓப்பன் பண்ணி தரிசனம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான். ஸோ இந்த கோயிலில் வந்து வேண்டுதலை வந்து
பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ நம்ம போன டைம் பார்த்து கரெக்டாக இந்த 12 டேஸ் டைம் வரனால அதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நான் வந்து இருந்துட்டோம். ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ அங்கே வந்து வழிபாடு பண்ணோம். இது ஐயப்பன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவைராணிக்குளம் எர்ணாகுளத்தில் உள்ள மகாதேவி கோயில். நாங்கள் போனதே வந்து 6 மணிக்கே போயிட்டோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூஞ்சிருக்காங்க. ஸோ அதோட மகிமை அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்பெஷலான திருவிழா இது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து 12 நாள் மட்டும் தான் தரிசனம் கொடுக்கறனால இந்த 12 நாளுமே வந்து திருவிழா தான் இங்கே. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ ஜனங்கள் வந்து பார்க்க வந்திருக்காங்க சாமியை பார்க்கறதுக்கு. ஸோ சிவன் பார்வதி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் பாருங்கள் தெரியும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறையா ஷாப்பிங் பண்ண ஏரியா நிறைய கடைகள்லாம் திறந்துருந்துச்சு அவ்வளோ காலையிலேயே. ஸோ நாங்கள் வந்து என்ன வாங்கினோன்னா நான் வந்து குட்டியாக வந்து யாரோட ஸ்டாச்சுனா புத்தா ஸ்டாச்சு வாங்கினேன். கார்டனில் வைக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். கோயிலேருந்து வெளியில் கிளம்பி வீட்டுக்கே போயிட்டோம். ஸோ வந்து ஆஃப்டர்நூன் மேலே சாப்பாட்டுக்கு மேலே ஊருக்கு கிளம்புற மாதிரி பிளான். ஸோ அங்கே போய் சக்கையும் சாமங்காவும் போய் வாங்கிட்டு வந்தோம். நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதான் சாமங்காய். அப்புறம் போகன்வில்ல வந்து வர வழியில் வாங்கிக்கிட்டேன். அழகான அரிதாகம் பூசிக்கொண்டே புன்னகைக்கு போதும் கண்ணம்மா, நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசிராகத்தில் செய்தேன். உன் புன்னகை உன் மின்னலை நான் போர்ந்து ஆங்காங்கே செய்தேன். ஈவினிங் 3 மணிக்கு கிளம்புனாங்க. அடுத்த நாள் காலையில் வரதுக்கே வந்து விடிய காலை 4 மணி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நடுவில் தென்மலைக்கு மேலே நடு மலையில் வந்து ஸ்டாப் பண்ணி போட்டுட்டாங்க. பஸ் பிரேக் டவுன் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நின்றுட்டு ஒரு வழியாக இதையெல்லாம் மீறி நல்லபடியாக கடவுள் அவர்களோட வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.